சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல முதலில் மெல்வத்து மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் சபாநாயகர் அஸ்கரிய மகாநாயக்க தேரர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். ஆளும் கட்சி ஆயினும் எதிர்கட்சி ஆயினும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் எதிர்பார்க்கும் அபிலாஷைகள் நாட்டில் காணப்படுகின்றன. அது சிறந்த பாராளுமன்றத்தை உருவாக்குவதாகும். மக்கள் ஆணையினூடாக அந்த விடயமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவசியமான விடயங்களை முன்னெடுத்து எமது எதிர்கால சந்ததியினருக்கு சிறப்பான நாளொன்றை உருவாக்குவதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள், அமைச்சரவை அமைச்சர்கள் தமது பொறுப்புகளை அறிந்து மக்களின் அபிலாசைகளுக்காக செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கின்றேன். அதற்கான சட்டங்களை உருவாக்கி பாராளுமன்றத்தில் உள்ள இணக்கப்பாடு, ஒன்றிணைப்பு மற்றும் மாற்று கருத்துக்களுக்கு இடமளித்து சிறந்த ஜனநாயகத்தை இலங்கை நாடு என்ற ரீதியில் சர்வதேசத்திற்கு எடுத்துக்காட்ட முடியும் என நாம் நம்புகின்றோம்.